எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சும்மாவே ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கவங்கள ஓட விடுவோம். இதுவும் பர்த்டேன்ட்டு ஒரு ஆடு தானாக வந்து தலையை கொடுக்குறப்ப விடுவோமாங்க. இன்றைக்கி புரட்டாசி கடைசி நாள் ஃப்ரைடே வரேங்க. ஸோ வெஜிடேரியன் மெனு தான். பர்த்டே பேபிக்கு பாதாம் ஹல்வா பண்ணலானுங்க. என் பேபியை சும்மா விட முடியுமாங்க. அவருக்கு காஜு கட்லி பண்ணலான்ட்டு அது எல்லாத்தையும் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி டின்னருக்கு தாங்க பிளான் பண்ணேன். ஏன்னா முந்தின நாள் போட்ட நம்ம எஃபர்ட்டு என்னென்னு நாளைக்கு என் கிச்சன் எவ்வளோ ரணங்கலமாக இருக்குன்னு வீடியோவில் பாருங்கள். ஸோ அதனால் ஃபுல் ரெஸ்ட்டுங்க. சாயந்தரம் தான் வேலையை ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெய் காய்ச்சறதுக்கு பட்டர் எடுத்து போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பாதாம் ஹல்வாக்கு அரை மணி நேரமாவது பாதாம் ஊறணும். அதனால சுடு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நம்ம குங்குமப்பூவையும் எடுத்து சுடு தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க, அந்த கலர் கொண்டு வரதுக்காக. அப்புறம் ஒரு அன்னபூர்ணா சாம்பார் தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கும் பருப்பு வேக போட்டுட்டுங்க. இப்போது நம்ம பர்த்டே பேபியை விட்டுட்டு நம்மளோட பேபியை ஃபஸ்ட்டு பார்ப்போமாங்க. அதுக்காக முந்திரியை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேன். ஸோ நெய்யெல்லாம் போடாமல் தான் அவனுக்கு பண்ணணுங்க. அதனால் அந்த பேனில் ஃபஸ்ட்டு அவனுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு முந்திரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு பாகுக்கு சைடில் காய்ச்சி வச்சுட்டேன். சாம்பாருக்கு வகை வகையாக ரகரகமான காய்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி அதையும் வேக போட்டாச்சுங்க. ஸோ நெய்யும் ரெடி ஆகிடுச்சு. பாதாமும் எல்லாம் வந்து அந்த அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறக்கூடாதுங்க. ஊற வச்சு எடுத்துட்டு கோவில் போகணுன்ட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கோவில் போயிட்டு திருப்பி வந்தோன்னே வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. சக்கரை பாகு அடுப்பில் வச்சதோ என்னமோ ஒரு கம்பி பதத்தை தாண்டி வேறு ஸ்டேஜ்க்கே போயிடுச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றி மறுபடியும் ஒரு கம்பி பதம் எடுத்து அந்த முந்திரியை போட்டு கலக்கி ஒரு பக்கம் வச்சுட்டுங்க. சாம்பாருக்கும் பார்த்திங்கன்னா பொடியெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சுங்க. பேக்கிங் ஷீட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காஜு கட்லிக்கு டக்குன்னு எடுத்து கொட்டுறதுக்கு வசதியாக இருக்குன்ட்டு. பருப்பு வெந்ததையும் கடைஞ்சி இந்த சாம்பாருக்கு காயெல்லாம் தாளிச்சோலைங்க, அதையும் கொட்டி சாம்பார் வந்து லைட்டாக கொதிக்க விட்டாச்சு. காஜு கட்லியே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு பாதாமையும் பாலையும் அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. ஏன்னா அந்த காஜு கட்லி ரெடியாக எடுத்து கொட்டணும்னா அதே பேனில் தான் அரைச்ச பாதாமையும் சர்க்கரையும் சேர்த்து நான் வந்துட்டு உருக விட போகிறேங்க. ஏன்னா அதுலேயே பண்ணிக்கலாம், நெய் இன்னி வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா தீரனுக்கு தனியாக எடுத்தாச்சுங்க. இப்போ காஜு கட்லியும் நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. குங்குமப்பூ கலக்கி வச்சதையும் பாதாமில் ஊற்றிட்டுங்க. இப்போ காஜு கட்லி நல்லா தேய்ச்சி எடுத்தோடனே வந்து அந்த ஏலக்காய் ஸ்மெல்க்கு குட்டி பையன் வந்துடுவார். அதனால் ஃபஸ்ட்டே கட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா வரமாட்டார். அப்புறம் அதை ஆறுறதுக்கு விட்டாச்சுங்க. இப்போ பாதாம் ஹல்வாக்கு பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி இன்னைக்கு கிளற ஆரம்பிக்கணும். இது ரொம்ப ரிஸ்கெல்லாம் இல்லைங்க, இது ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஸ்வீட்டு. பாதாம் ஹல்வா பிரியர்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னா இந்த வீடியோ கூட ரெசிபி வீடியோ லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். டைமண்ட் ஸ்வீட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. குட்டி பையன் பாருங்கள், அவரால் அங்கே பொறுக்க முடியல, நடுவில் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். கடைசி ஒரு டாஸ்க் இருக்குங்க, வடமாவு அரைக்கிறது. வடமாவு அரைச்சி வச்சுட்டு அதே ஜாரில் தோசைக்கும் மாவாட்டி வச்சாச்சுங்க. புரட்டாசி வர முடியுது. இந்த தோசை கூட சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லைங்க, அதுக்காக தான். உளுந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வடையும் சுட்டு எடுத்தாச்சுங்க. இன்னைக்கு பர்த்டே சாரிங்க, அதாவது நேற்று பர்த்டே அவருக்கு தாங்க. அவருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக இப்போ நம்ம பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுவோமாங்க. அன்னபூர்ணா சாம்பார், சாம்பார் வடை, அதுக்கப்புறம் நம்ம நேற்று மிக்சர் பண்ணோம் இல்லைங்க, அதை அப்படியே மலை சாரல் போல் மேலே தூவியாச்சு. பாதாம் ஹல்வாக்கு மேலே டெக்கரேஷன் கொஞ்சம் பாதாமி தூவி ராகி தோசை தாங்க பண்ணியிருந்தேன். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.